ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் மேட்ரிமோனியில் பார்த்த பையனையே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொல்ல, இதில் ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப ஷாக்கிங் ஆகி ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க. இவன் என்ன எப்படி விஜய் கூட அந்யூன்யமாக வாழ்ந்தா, இப்போ என்னடானா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றாலே, பேசாமல் நான் எல்லாம் உண்மையை சொல்கிறேன் பாருன்ற மாதிரி சொல்ல, கங்கா வந்து இப்போதைக்கு வேணாம், பொறுமையாக காத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, மேட்ரிமோனியில் பார்த்த பையனை கோவிலில் சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்போ வீட்டில் வந்து பொண்ணு பாருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பையனும் சரி நான் வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. இது விஷயமா என்ன பண்ணுறாரு, நிவின் விஜயை பார்த்து வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து வேற ஒரு பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, அங்கே தான் பார்க்க போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, விஜய் வந்து எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணவோ அவள் இந்த கோவத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கா, விருப்பப்பட்டு பண்ணன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தாத்தா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, அந்த மேட்ரிமோனியில் பார்த்த பையனையே நிவின் வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ரொம்ப அழுகுறாரு. அழுதுட்டு நான் வேணா காவேரி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னோன்னா சித்தி வேணான்றாங்க. இப்போ வந்து நம்ம சொன்னதுனால தான் அவள் இன்னொரு கல்யாணமே பண்ண போகிறா, இப்போ மறுபடியும் நம்ம சொன்னோன்னு நம்ம மேலே கோவம் படுவா, வேணான்ற மாதிரி சொல்ல, பாப்பாவும் ஒரு மாதிரி இதை கேட்டு வந்து அப்போ காவேரி மிஸ் எனக்கு அம்மாவாக வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அவங்க வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாளைக்கு அந்த மேட்ரிமோனியில் பார்த்த பையன் வந்து நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்க வரா அப்படின்னோடனே சாரதாலாம் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.